திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் 5 வீடு அருவி அமைந்துள்ளது. இந்த அருவி மிக ஆழமாக இருப்பதுடன் பல இடங்களில் சுழல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை கோவையிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 11 பேர் 2 வாகனங்களில் 5 வீடு அருவிக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் அருவியில் இறங்கி குளித்த போது பொள்ளாச்சியை சேர்ந்த நந்தகுமார் என்ற மாணவர் தண்ணீருக்குள் மூழ்கி மாயமானதாக கூறப்படுகிறது. உடன் வந்த மாணவர்கள் அவரை தேடி பார்த்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த அப்பகுதி மக்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் இரவு நேரத்திலும் மாயமான நபரை தேடினர். இருள் சூழ்ந்ததால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து இன்று காலை மீண்டும் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிக ஆபத்தான இந்த அருவியில் இதுவரை 11 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.